இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெல்டா ஜி நாட் அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்ற வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? டெல்டா ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு தெர்மோடைனமிக்ஸ், கேசி வந்து நமக்கு வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். எப்பவுமே ஈக்லிபிரியமும் தெர்மோடைனமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு ஈச் அதர். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஜியும் ஈக்லிபிரியம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒன். ஓகேவா? டெல்டா ஜி தான் ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு டிட்டர்மைன் பண்ணும். கேசி தான் ஒரு ரியாக்ஷனுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுன்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேவா? இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ல இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய எல்லா மாலிகுலுக்கும் டெல்டா ஜி நாட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவரால் வாட் இஸ் த ரியாக்ஷன் டெல்டா ஜி, அந்த ரியாக்ஷனுக்கான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஓவரால் டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைடட் பை மைனஸ் வந்து ரியாக்டன்ட். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ப்ராடக்டோட டெல்டா ஜி மைனஸ் வந்து நமக்கு என்னது ரியாக்டன்டோட டெல்டா ஜி. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, என்ஓட்டு வந்து இருக்குது. அப்போ என்ஓட்டுக்கு நமக்கு வந்து டெல்டா ஜி நாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 52 கிலோ ஜூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் ரியாக்டன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓ வந்து இருக்குது. என்ஓக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 87. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஓட்டு வந்து இருக்கு இல்லையா, அப்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு 0 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எனிவே என்னன்னா 0 தான் ஆக போகுது. அப்போ 52 மைனஸ் வந்து 87. அப்போ 52 மைனஸ் 87 நமக்கு எவ்வளோ வரும், மைனஸ் 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் வந்து நமக்கு என்னது 5. அடுத்து வந்து 8லேருந்து 3 பண்ணால் 5. அப்போ கிலோ ஜூல் பர் மோல் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ ஓவரால் ரியாக்ஷன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா -35 கிலோ ஜூல் பர் மோல் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெல்டா ஜிக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அப்போ டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log ஆஃப் வந்து நமக்கு என்னன்னா கேசி வந்து நமக்கு வந்து வரும். அப்போ log ஆஃப் கேசி வந்து நமக்கு எவ்வளவு, log ஆஃப் கேசி விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ வந்து டெல்டா ஜி நாட் இல்லையா, அப்போ log ஆஃப் கேசி அப்படின்னா இது எல்லாமே டினாமேட்டருக்கு வந்து போகும். அப்போ டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளவு, -35 கிலோ ஜூல் இல்லையா, நம்ம வந்து ஜூலில் தான் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 10⁻³ வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? ஏன்னா இதான் நமக்கு வந்து கிலோ ஜூல், கரெக்ட் தான். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 2.303. அப்போ மைனஸ் 2.303. ஆரோட வேல்யூ எவ்வளவு, இங்கே ஆர் வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.314 வந்து வரும். டெம்பரேச்சர், இங்கே டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. அப்போ 298. இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் கேசி வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கேசி அந்த வேல்யூக்கு நீங்கள் ஆன்டிலாக் எடுத்தீங்கன்னா கேசி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபுல் வீடியோ வேணுன்றவங்க வந்து டீட்டெயில் சொல்யூஷனுக்கு ஃபுல் வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க.